ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு வருஷம் முன்னாடி ஐடியா போட்டு இப்போ எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இப்போ வந்து மொதல் ஐடியா போட்டு இவன் எந்த லெவலில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். இவன் ஐடி வந்து 21 68 42 28 72 ஐடி வந்து போட்டாச்சு. 10 ஹவர்ஸ் வரும் காட்டுது. இன்னும் ஆக்டிவா தான் இருக்கான், விளையாடுறத விட்டு போல. இப்போ வந்து ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். உள்ள போயாச்சுடா, உள்ள போயிடுமா? உள்ள போயாச்சு. லெவல் வந்து 58 இருக்கான். இப்பதான் விளையாட தம்பி புஷ் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கீழே வந்து மாத்தவே இல்லை. ஐ லவ் யூ ஃப்ரீ ஃபயர் அப்படியே தான் வச்சிருக்கான். பேர் வந்து கிங்னு வச்சிருக்கான். பேரை மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கான். பேர் வந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரி வச்சிருந்தான். ஓபி ஏதோ வச்சிருந்தா இப்போ வந்து ஓபி கிங்னு வச்சிருக்கான். இவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கான். கையில வந்து மோசமான கண்ணு வச்சிருக்கான். இந்த மாதிரி கண்ணு எவனுமே வச்சிருக்க மாட்டேன். கில்டு பேர் வந்து என்னென்னமோ வச்சிருக்கானுங்க. என்னடா கில்டு வச்சிருக்கீங்க? ETS HJSன்னு என்னென்னமோ வச்சிருக்கானுங்க. கில்டு லீடருமே லெவல் கம்மியா தான் இருக்கான். தம்பி வந்து கொஞ்சம் நார்மலா தான் விளாண்டுருக்கான். அந்த அளவுக்கு விளையாடல. நம்ம விளையாடுறது அப்பயே கொஞ்சம் நார்மலா விளையாண்டு இருந்தா, இப்பயும் அப்படியே விளையாண்டு இருந்திருக்கான். ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சோலோ 677 மேட்ச், எல்லாருமே 600. ஸ்குவாட் மேட்ச் மட்டும் 945 மேட்ச் விளையாண்டு வச்சிருக்கான். ஸ்குவாட் தான் கொஞ்சம் அதிகமாக விளையாண்டு வச்சிருக்கான். தம்பி வந்து டீம் கூட சேர்ந்து நிறைய விளையாட போல இருக்கு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். இவன் ஐடியில் இவ்வளோ தான் இருக்கு. கண்ணு மட்டும் பயங்கரமான கண்ணு வச்சிருக்கான். நெக்ஸ்ட் ஐடி வந்து 21 85 80 11 93. இவன் வந்து ஹீரோக்கில் இருக்கான் போல இருக்கு. ஜாட் பாய்னு வச்சிருக்கான். பேரை வந்து மாத்திருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து வேற பேர் வச்சிருந்தான், இப்போ வந்து வேற பேர் வச்சிருக்கான். உள்ள போய் பார்த்தோம் எப்படி இருக்கான்னு. கீழே வந்து ஏதோ இந்தியில ஏறி வச்சிருக்கான். சுத்தமா புரியல. நமக்கு வந்து இந்திய தெரியாதனால என்னன்னு தெரியல. நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கெல்லாம் போயிருக்கான். கையில வந்து A94 வச்சிருக்கான். கிளாஸ் கோட மட்டும் என்ன ஹீரோக்கு போல போயிருக்கு. கண்டிப்பா போயிருவேன். ஏன்னா பாக்குறது நல்லா விளையாடுற பேர் மாதிரி இருக்கான். ஆக்டிவான பிளேயர் மாதிரி தான் இருக்கான். இப்போ வந்து ப்ரொஃபைல் போயிட்டு எந்த லெவலுக்கு கேம் விளாண்டு வச்சுக்கணும் செக் பண்ணி நிறைய கேம் விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஓவர் போயிட்டு உள்ள செக் பண்ணி பார்த்துறோம். 1000 மேட்சா சோலோல 1000 மேட்சுக்கு மேல விளாண்டுருக்கான். பரவாயில்ல, மீதி எல்லாம் கம்மியா தான் விளாண்டுருக்கான். 1000 மேட்ச் விளாண்டுருக்கான். 1000 மேட்சுக்குள்ள விளாண்டுருக்கான். சோலோ மட்டும் 1000 மேட்சுக்கு மேல விளாண்டுருக்கான். நிறைய விளையாடும் போல இருக்கு. ஹெட்ஷாட் ரேட் 11% வச்சிருக்கான். இதுல 14% வச்சிருக்கான். பரவாயில்ல, கிளாஸ் கூட விளையாடும் போல இருக்கு. கிளாஸ் கோட்ல 14% வச்சிருக்கான். பாத்தீங்களா, தம்பி பார்க்கவே வெறித்தனமா இருக்கான் பாருங்க. இவன் கிட்ட போகக்கூடாது, போட நம்மள போட்டு தள்ளுவான். லைக் மட்டும் அதிகமாக வச்சிருக்கான். எலைட் பாஸ் சுத்தமாக போடவே இல்லை. ஒரு லைக் கூட ஒரு எலைட் பாஸ் கூட போடவே இல்லை. தம்பி வந்து ரொம்ப நிலவனா இருப்பான். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். நெக்ஸ்ட் ஐடி ஒரு ஹேக்கர். இவன் ஐடி கரெக்டாக தெரியல. இதான் ஐடி. ஒரு வருஷம் நம்ம விளாண்டவன் ஐடி நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து 30 டோஸ் கட்டுது வந்து எப்பயே பேன் பண்ணிட்டானுங்க. நான் பேன் பண்றாங்கன்னு எதிர்பார்த்தா வந்தேன். ஒரு வருஷம் அதுல அதே மாதிரி பேன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்துருமா பாத்தீங்கன்னா 10வது லெவல். நான் வந்து ஹேக் பண்றப்ப 2வது லெவலில் இருந்தா ஒரு வருஷம் முடி. இப்போ வந்து 10வது 8 லெவல் அதிகம் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் பேனே பண்ணிருக்கானுங்க. கீழே வந்து அதே மாதிரி தான் வச்சிருக்கான். 8 லெவல் ஏறதுக்கு அப்புறம் தானே பேன் பண்றீங்க. அவ்வளோ நாள் என்னடா பண்ணீங்க? எக்ஸ்ட்ரா பாருங்க 82 88% வச்சிருக்கான். தெரியுதா, இவன் ஹேக்கர் பைப்புல தான். அப்பயும் நம்மளோட போட்டி எடுத்தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பேன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 லெவல் ஏற்றிருக்கானா எத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கானுங்க பாருங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஹேக் பண்ண உடனே பேன் பண்ண மாட்டானுங்க போல இருக்கு. 88% ஹெட்ஷாட் ரேட் வச்சிருக்கான். வச்சுட்டு நம்மள இன்னும் அடி அடிச்சான். போட்டு தோர்த்தனா. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ல பாத்திரமா ஸ்குவாட்ல வந்து 74% வச்சிருக்கான். 74% வச்சிருக்கான். ஆனா ஸ்குவாட் மேட்ச் கம்மியா தான் விளையாண்டுருக்கான். இவன் வந்து ரூம் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவான். ரேங்க் மேட்ச் விளாட மாட்டான். ரூம் மேட்ச் போயிட்டு அவனையாச்சும் வம்புக்கு எடுக்கிறது. வாடான்னு வம்புக்கு எடுத்து ஹேக் போட்டு அவனை போட்டு தள்ளுறது. அடுத்த ஐடி போட்டு பார்த்துருமா. இந்த ஐடி வந்து ஓபி கிங்னு பேர் வச்சிருக்கான். 19 22 96 அப்புறம் ஒரு 3 நம்பர் வரும். ஐடி வந்து என்ன பேரை மாத்தாமனு வச்சிருக்கான். அதே பேர் வச்சிருக்கான். 1 ஹவர் அக்கௌண்ட் காட்டுது. நல்லா விளையாண்டுருக்கான். நல்லா ஆக்டிவா இருக்கான். பேரை கூட மாத்தாம வச்சிருக்கான். அந்த லெவலுக்கு தம்பி விளாண்டுருக்கான். இவன் வந்து பச்சை கலர் டிஷர்ட் போட்டுருந்தான். உள்ள போயிட்டு என்ன கலர் டிஷர்ட் போட்டுருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி சட்டை போட்டுருக்காங்க. சட்டையும் மாத்தி வச்சிருக்கானு. அதே சட்டையை போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் முடி பார்த்தா சட்டை இப்பயும் போட்டிருக்கான். சட்டையை மாத்த மாட்டாம சூப்பரா தம்பி. அதே சட்டையை போட்டிருக்கான். கீழே வந்து பேரை மாத்தல. ஐ லவ் ஃப்ரீ ஃபயர்னு வச்சிருக்கான். இந்த சீசன் வந்து ஹீரோக்கில இருக்கான். அப்புறம் வந்து லைக் வந்து 4700 மேல லைக் வச்சிருக்கான். 61வது லெவலு. CS விளாண்டுருக்கான். அந்த வாட்டி CS வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கான் போல. விளாண்டு தான் இருக்கான். ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பேர் தான் பார்த்தாலே தெரியுது. நான் சட்டை கூட மாத்த வச்சிருக்கேன். அந்த ஒரு சட்டை வச்சு சீனா போட்டுறான் போல. இப்போ கேமை பாத்துருமா. கேம் வந்து ஸ்குவாட் நிறைய விளையாட போல. ஏன்னா ஸ்குவாட் வந்து 2000 மேட்ச் விளாண்டுருக்கான். சோலோ கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுருக்கான். ஒரு 700 மேட்ச் விளாண்டுருக்கான். அப்புறம் டியோ ஸ்குவாட் நிறைய விளையாடுற இருக்கு. பார்த்தாலே தெரியுது. தம்பி வந்து கிளாஸ் கூட நிறைய விளையாண்டுருக்கான். வின் ரேட்டு 50% வச்சிருக்கான். ஹெட்ஷாட் ரேட்டு 18%. பாத்தீங்களா, ஃபிஸ்ட் வச்சிருக்கான். அந்த ட்ரெஸ் மட்டும் மாத்தாம வச்சிருக்கான். கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி வச்ச டிஷர்ட் இன்னும் போட்டு நிக்கிறான். தம்பி தோச்சானான்னு தெரியல. டே ஏன்டா அதே போட்டு ஒரு சட்டையை மாத்தானடா, மாத்த மாட்டியா? கில்டு வந்து பாண்டன் ஏதோ கில்டு இருக்கான். 66 லீடர்ல. இப்போ வந்து லாஸ்ட் ஐடியை பார்த்தோம். லாஸ்ட் ஐடி வந்து 22 95 64 43 86. இந்த ஐடியை போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து தம்பி எந்த லெவலுக்கு வச்சிருக்கானு. லாஸ்ட் ஐடி இவன் வந்து பேரை வந்து மாத்தல. பேர் அதே தான் வச்சிருக்கான். ஆன்லைன்ல இருக்கான். நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பார்த்தோம். டே அக்செப்ட் பண்றா. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சும்மா கூட்டி பேசி பார்க்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் விளாண்டான்ல. இவன் வந்து எப்படி இருக்கானு அக்செப்ட் பண்ணுவானு தெரியல. பண்ண மாட்டான் போல இருக்கு. ஆர்சி பிளே பாயிண்ட் வச்சிருக்கான். கில்டு பேர் வந்து நம்ம வச்சிருக்கான். எனக்கு தெரிய மாட்டேது. நியூ என்ட்ரின்னு வச்சிருக்கான். ஏன்னா அந்த பச்சைக்கு அதுக்கும் சுத்தமா தெரிய மாட்டேது. உள்ள போய் பாத்துருமா. தம்பி 60வது லெவல். என்னடா இது ஃபீமேல்னு வச்சிருக்கான். பேர் வந்து ஆர்சி பிளே பாய்னு வச்சிருக்கான். டவுட்டா இருக்கே டே. சரி அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தோம். தம்பி வந்து 60வது லெவல்ல இருக்கான். 4500 லைக் வச்சிருக்கான். இவன் வந்து கீழே வந்து நத்திங்னு போட்டிருக்கான். நத்திங் ஒண்ணுமே போடாம இருக்கான்ல. நத்திங்னு போட்டாதான் தெரியுமா. அதுக்கு போடாமலே இருக்கலாமேடா.
ஹெல்த் பாஸ் வந்து ரெண்டு ஹெல்த் பாஸ் முன்னாடி போட்டிருக்கான். இப்போ வந்து ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தோம். 200 மேட்சா. இவனும் ஸ்குவாட் மேட்ச் அதிகமாக விளையாண்டுருக்கான். சோலோ மேட்ச் வந்து அதிகமாக விளையாடல, பார்த்தாலே தெரியுது. இவன் வந்து ரேங்க்டு மேட்ச் அதிகமாக விளையாடுற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் கூட நிறைய விளையாடுவான்னு நினைக்கிறேன். கிளாஸ் கூட எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துரும். ஆமாம், கிளாஸ் கூட தான் நிறைய விளையாடுறாங்க. ஏன்னா 3500 மேட்ச் விளையாண்டுருக்கான். சரி, ஓகே கைஸ், இந்த உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.